மனுஷங்க சொல்லலாம், ஒரு உதவி செய்யும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்த உதவியை நான் வாழ்நாள் ஃபுல்லாக நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதத்துலேருந்து ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். அதுக்கு முன்பதாக என் பேர் ஃப்ராங்க் அண்ட் நான் அவனுடைய வார்த்தையும் அவனுடைய பாடல்களும் இந்த சேனலில் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க சேர்ந்து அவனுடைய ராஜ்யத்தை நம்ம கட்டுவோம். வேதத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இயேசு கிறிஸ்து செய்த ஊழியங்களில் 10 குஷ்டரோகிகள் இருந்தாங்க. 10 குஷ்டரோகிகள் என்ன பண்ணாங்கன்னா, வேத வசனம் சொல்லியிருக்கிறது லூக்கா 17வது அதிகாரம் வசனம் 13 பார்க்கிறோம். இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். பயங்கரமா சத்தமிட்டு அவங்க இயேசு கிறிஸ்துவத்துல கேட்கிறாங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவத்துல உதவி கேட்பதற்காக வர்றாங்க. ஒரு விடுதலைக்காக, ஒரு சுகத்துக்காக, வேலை இல்லாம இருக்கலாம், கல்யாணம் ஆகாம இருக்கலாம், குழந்தை இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அநேகர் இயேசு கிறிஸ்துவத்துல வர்றாங்க. விசுவாசிக்கிற எல்லாருமே நன்மையை பெற்றுக் கொள்றாங்க. ஒரு தேவை இருக்கும்போது ஒரு மனுஷன் ஈஸியா கீழ்ப்படியலாம். ஆனா அதை காட்டிலும் முக்கியமான காரியம் என்னது? நன்றியுள்ளவர்களா இருக்க வேண்டும். வசனம் 15-16 பார்க்கிறோம். அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். இயேசு கிறிஸ்து கேட்கிறார், என்ன ஒரே ஒருத்தன் தான் வந்திருக்கீங்க? அநேகர் இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்திற்காக இயேசு கிறிஸ்துவத்தில் வராங்க. இன்றைக்கு நம்ம நன்றியுள்ளவர்களா இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுகிறவர்களா இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.